வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வரலாற்று அகழி என்பது இடைக்காலத்தில் அரண்மனைகள், கோட்டைகள் அல்லது நகரங்களைச் சுற்றி கட்டப்பட்ட ஒரு தற்காப்பு அமைப்பை குறிக்கிறது. பொதுவாக நீர் நிரப்பப்பட்ட ஆழமான, அகலமான பள்ளம். அகழியின் முதன்மை நோக்கம் எதிரி தாக்குதல்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கோட்டை வழங்குவதாகும். அகழிகளின் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் செயல்பாட்டை விளக்கும் சில முக்கிய விவரங்கள் இங்கே. 1. தற்காப்பு தடை. அகழிகள் ஒரு கோட்டையின் அல்லது கோட்டையின் சுவர்களை தாக்குபவர்கள் அடைவதை தடுக்க ஒரு தடையாக செயல்பட்டன. அகழியின் ஆழமும் அகலமும் எதிரிகள் கடப்பதை கடினமாக்கியது, குறிப்பாக பாதுகாவலர்களின் துப்பாக்கிச் சூட்டின் கீழ். 2. தடுப்பு. ஒரு அகழியின் இருப்பது ஒரு உளவியல் தடுப்பாக செயல்பட்டது. ஒரு அகழியை கடப்பதில் உள்ள சிரமம் பெரும்பாலும் சுவர்கள் மற்றும் கோபுரங்கள் போன்ற பிற தற்காப்பு நடவடிக்கைகளுடன் இணைந்து தாக்குபவர்களை தாக்க முயற்சிப்பதை தடுக்கக்கூடும். 3. நீர் ஆதாரம். பல சந்தர்ப்பங்களில் அருகிலுள்ள ஆறுகள் அல்லது நீரோடைகளில் இருந்து வரும் தண்ணீரால் அகழிகள் நிரப்பப்பட்டன. இது அவற்றை தடைகளாகவும் மிகவும் பயனுள்ளதாக மாற்றியது மட்டுமல்லாமல், முற்றுகையின் போது கோட்டையில் வசிப்பவர்களுக்கு நம்பகமான நீர் ஆதாரமாகவும் அமைந்தது. 4. கழிவுகளை அகற்றுதல். சில அகழிகள் கழிவுகளை அகற்றுவதற்கான வழிமுறையாக பயன்படுத்தப்பட்டன. ஓடும் நீர் கழிவுநீர் மற்றும் பிற கழிவுகளை எடுத்துச் சென்று கோட்டைச் சுவர்களுக்குள் சுகாதாரத்தை பராமரிக்க உதவும். 5. அதிகாரத்தின் சின்னம். ஒரு அகழியை கட்டுவதற்கு குறிப்பிடத்தக்க வளங்களும் உழைப்பும் தேவைப்பட்டன. இது கோட்டையின் உரிமையாளரின் செல்வம் மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாக அமைந்தது. இது தனது ஆட்சிப் பகுதியையும் மக்களையும் பாதுகாக்கும் ஆண்டவரின் திறனை காட்டியது. 6. மாறுபாடுகள். பல அகழிகள் தண்ணீரில் நிரப்பப்பட்டிருந்தாலும் சில வறண்டிருந்தன. உலர்ந்த அகழிகள் அல்லது பள்ளங்கள் முற்றுகை இயந்திரங்கள் மற்றும் துருப்புக்களின் முன்னேற்றத்தை தடுப்பதில் இன்னும் திறம்பட செயல்பட்டன. கூடுதலாக, சில அகழிகளில் தாக்குபவர்களை மேலும் தடுக்க மரக்கம்பங்கள் அல்லது பிற தடைகள் இருந்தன. 7. பரிணாமம். காலப்போக்கில் இராணுவ தொழில்நுட்பம் முன்னேறி போரின் தன்மை மாறியதால் அகழிகளின் செயல்திறன் குறைந்தது. துப்பாக்கி குண்டுகள் மற்றும் பீரங்கிகளின் வருகை அகழிகள் உள்ளிட்ட பாரம்பரிய கோட்டைகளை குறைந்த சாத்தியமாக்கியது. இருப்பினும் பாதுகாப்பிற்காக இயற்கை அல்லது செயற்கை தடைகளை பயன்படுத்தும் கருத்து பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்தது. சுருக்கமாக, வரலாற்று அகழிகள் இடைக்கால தற்காப்பு கட்டிடக்கலையின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தன. இது பாதுகாவலர்களுக்கு நடைமுறை மற்றும் உளவியல் நன்மைகளை வழங்கியது. அவற்றின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் அந்த காலத்தின் மூலோபாய சிந்தனை மற்றும் வளத்தை பிரதிபலித்தது. மேலும் அவை வரலாற்று இராணுவ பொறியியலின் ஒரு கவர்ச்சிகரமான அம்சமாகவே உள்ளன. பொருளாதார அகழி என்றால் என்ன? பொருளாதார அகழி என்பது ஒரு நிறுவனத்தின் நிலையான போட்டி நன்மையை குறிக்கிறது. இது அதன் சந்தை நிலை மற்றும் போட்டியாளர்களிடமிருந்து நீண்டகால லாபத்தை பாதுகாக்கிறது. இந்த வார்த்தை வாரன் பஃபெட்டால் பிரபலப்படுத்தப்பட்டது. அவர் வலுவான அகழிகளை கொண்ட வணிகங்களில் முதலீடு செய்வதை விரும்புகிறார், ஏனெனில் அவை நீண்ட காலத்திற்கு அதிக வருமானத்தை ஈட்ட முடியும். வலுவான அகழியின் பண்புகள். நகலெடுப்பது கடினம். போட்டியாளர்கள் எளிதாக நன்மையை நகலெடுக்க முடியாது. நீண்ட கால நிலைத்தன்மை. அகழி பல தசாப்தங்களாக ஒரு நன்மையை வழங்குகிறது. அதிக லாபம். வலுவான அகழிகளைக் கொண்ட நிறுவனங்கள் பெரும்பாலும் அதிக மூலதன வேலைவாய்ப்பு வருமானம் ரோஸ் மற்றும் ஈக்விட்டி வருமானம் ரோ ஆகியவற்றை கொண்டுள்ளன. பொருளாதார அகழிகளின் வகைகள். 1. பிராண்ட் சக்தி. பிராண்ட் நேம். நன்கு அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் நம்பகமான பிராண்ட் ஒரு நிறுவனத்தை பிரீமியம் விலைகளை வசூலிக்கவும், வாடிக்கையாளர்களை தக்கவைத்துக் கொள்ளவும், சந்தைப்படுத்தல் செலவுகளை குறைக்கவும் அனுமதிக்கிறது. எடுத்துக்காட்டுகள். ஆப்பிள். உலகளாவிய பிராண்ட் மதிப்பு காரணமாக மக்கள் ஐபோன்களுக்கு அதிக பணம் செலுத்துகிறார்கள். டைட்டன். தனிஷ்க். இந்தியா. தரத்திற்காக நம்பப்படும் பிரீமியம் நகை பிராண்ட். ஆசியன் பெயிண்ட்ஸ். வலுவான பிராண்ட் திரும்பப் பெறுதலுடன் இந்திய பெயிண்ட் துறையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது நிறுவனத்தை எவ்வாறு பாதுகாக்கிறது? வாடிக்கையாளர்கள் தரம், நம்பகத்தன்மை அல்லது அந்தஸ்தை பிராண்டுடன் தொடர்புபடுத்துகிறார்கள், இதனால் அவர்கள் ஒரு போட்டியாளராக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. 2. செலவு குறைவு. குறைந்த விலை உற்பத்தி மற்றும் செயல்பாட்டு திறன். குறைந்த உற்பத்தி அல்லது செயல்பாட்டு செலவுகளை கொண்ட நிறுவனங்கள் லாபத்தை பராமரிக்கும் அதே வேளையில் போட்டியாளர்களை குறைக்கலாம். எடுத்துக்காட்டுகள். டி மார்ட். அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ். திறமையான விநியோகச் சங்கிலி மேலாண்மை மற்றும் வாடகைக்கு எடுப்பதற்கு பதிலாக ரியல் எஸ்டேட் கடைகளை வைத்திருப்பதன் மூலம் குறைந்த செலவுகளை அடைகிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். உலகின் மிக குறைந்த விலை சுத்திகரிப்பு நிறுவனங்களில் ஒன்று, போட்டியாளர்களை விட அதற்கு ஒரு நன்மையை அளிக்கிறது. ஐடிசி. அதன் சொந்த விநியோக வலையமைப்பை பயன்படுத்துகிறது, தளவாட செலவுகளை குறைக்கிறது. இது நிறுவனத்தை எவ்வாறு பாதுகாக்கிறது?
போட்டியாளர்கள் லாபத்தை இழக்காமல் விலை நிர்ணயத்தை பொருத்த போராடுகிறார்கள். 3. அதிக மாறுதல் செலவுகள். வாடிக்கையாளர்கள் ஒரு போட்டியாளரிடம் மாறுவது கடினம், விலை உயர்ந்தது அல்லது சிரமமாக இருந்தால் நிறுவனம் ஒரு இழப்பை பெறுகிறது. எடுத்துக்காட்டுகள்: வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் HDFC, கோடக் மஹிந்திரா, பேப்பர்வொர்க், இணைக்கப்பட்ட சேவைகள் மற்றும் நம்பிக்கை காரணமாக வாடிக்கையாளர்கள் அரிதாகவே வங்கிகளை மாற்றுகிறார்கள். மைக்ரோசாஃப்ட் ஆபிஸ் மற்றும் கூகிள் ஷூட் வணிகங்கள் அவற்றை பின்பற்றுகின்றன, ஏனெனில் மாறுவதற்கு ஊழியர்களுக்கு மறுபயிற்சி மற்றும் தரவை நகர்த்த வேண்டியிருக்கும். CDSL மற்றும் NSDL அதிகாரத்துவ நடைமுறைகள் காரணமாக வாடிக்கையாளர்கள் அடிக்கடி மாறாத வைப்புத்தொகை சேவைகள். இது நிறுவனத்தை எவ்வாறு பாதுகாக்கிறது? நீண்ட காலத்திற்கு வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்கிறது, நிலையான வருவாயை உறுதி செய்கிறது. 4. நெட்வொர்க் விளைவு. ஒரு தயாரிப்பு அல்லது சேவையின் மதிப்பு அதிகமான மக்கள் அதை பயன்படுத்தும்போது அதிகரிக்கிறது, இதனால் போட்டியாளர்கள் பயனர்களை ஈர்ப்பது கடினம். எடுத்துக்காட்டுகள்: IRCTC இந்தியாவின் ஒரே ரயில் டிக்கெட் தளம் அதிக பயனர்கள், அதிக செயல்திறன் மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது. Facebook மற்றும் வாட்ஸ்அப் அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவற்றை பயன்படுத்துவதால் மக்கள் தங்குகிறார்கள். விசா மற்றும் மாஸ்டர்கார்டு அதிகமான வணிகர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள், இது அதிக பயனர் தத்தெடுப்புக்கு வழிவகுக்கிறது. நிறுவனத்தை இது எவ்வாறு பாதுகாக்கிறது? சந்தை தலைவரை சவால் செய்ய ஒரு போட்டியாளருக்கு மிகப்பெரிய பயனர் தளம் தேவைப்படும். 5. ஒழுங்குமுறை அல்லது சட்ட அகழிகள். அரசு பாதுகாப்பு மற்றும் காப்புரிமைகள். அரசு விதிமுறைகள், பிரத்தியேக உரிமங்கள் மற்றும் காப்புரிமைகள் புதிய நிறுவனங்களிலிருந்து நிறுவனங்களை பாதுகாக்கின்றன. எடுத்துக்காட்டுகள்: IRCTC ரயில்வே கேட்டரிங் மற்றும் ஆன்லைன் டிக்கெட் விற்பனையில் ஏகபோகம். சன் பார்மா மற்றும் டாக்டர் ரெட்டிஸ் காப்புரிமைகள் சில மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கான அவர்களின் பிரத்தியேக உரிமைகளை பாதுகாக்கின்றன. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் வரையறுக்கப்பட்ட போட்டியுடன் அரசாங்க விதிமுறைகளின் கீழ் செயல்படுகிறது. இது நிறுவனத்தை எவ்வாறு பாதுகாக்கிறது? போட்டியாளர்கள் அரசாங்க ஒப்புதல் அல்லது காப்புரிமைகள் காலாவதியாகாமல் சந்தையில் நுழைய முடியாது. 6. திறமையான அளவு. இயற்கை ஏகபோகம் அல்லது புவியியல் நன்மை. பல போட்டியாளர்களை ஆதரிக்க போதுமான தேவை இல்லாததால் ஒரு நிறுவனம் ஒரு முக்கிய சந்தையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. எடுத்துக்காட்டுகள்: லார்சன் மற்றும் டூப்ரோ, L மற்றும் T. பெரிய அளவிலான பொறியியல் திட்டங்களில் நிபுணத்துவம் என்பது வரையறுக்கப்பட்ட போட்டியை குறிக்கிறது. இந்துஸ்தான் துத்தநாகம் துத்தநாகச் சுரங்கத்தில் முன்னணி வீரர், அதிக நுழைவு தடைகளால் பயனடைகிறார். NHPC மற்றும் NTPC அளவிலான நன்மைகளை கொண்ட அரசாங்க ஆதரவு பெற்ற மின் உற்பத்தியாளர்கள். இது நிறுவனத்தை எவ்வாறு பாதுகாக்கிறது? பல போட்டியாளர்கள் லாபகரமாக நுழைய சந்தை மிகவும் சிறியது. வலுவான அகழி கொண்ட நிறுவனத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது? 1. அதிக ரோ ஈக்விட்டி மீதான வருமானம் மற்றும் ரோஸ் பணியமர்த்தப்பட்ட மூலதனத்தின் மீதான வருமானம். வலுவான அகழிகளை கொண்ட நிறுவனங்கள் பெரும்பாலும் தங்கள் போட்டியாளர்களை விட மூலதனத்தின் மீதான அதிக வருமானத்தை உருவாக்குகின்றன. பல ஆண்டுகளில் ரோ 15 விழுக்காடுக்கு அதிகமாகவும் மற்றும் ரோஸ் 20 விழுக்காடுக்கு அதிகமாகவும் ஆகியவற்றை தேடுங்கள். 2. நிலையான லாபம் மற்றும் வருவாய் வளர்ச்சி. பொருளாதார மந்தநிலையின் போதும் ஒரு நிறுவனத்தின் லாபத்தை ஒரு அகழி பாதுகாக்க வேண்டும். 3. விலை நிர்ணய சக்தி மற்றும் வலுவான லாபம். வாடிக்கையாளர்களை இழக்காமல் அகழிகளை கொண்ட நிறுவனங்கள் அதிக விலைகளை வசூலிக்க முடியும். மொத்த லாபம் மற்றும் செயல்பாட்டு லாபத்தை போட்டியாளர்களுடன் ஒப்பிடுக. 4. குறைந்த கடன் மற்றும் வலுவான பணப்புழக்கம். ஒரு உண்மையான அகழி நிறுவனம் அதிகப்படியான கடன் வாங்காமல் அதன் சொந்த வளர்ச்சிக்கு நிதியளிக்க போதுமான பணத்தை உருவாக்குகிறது. 5. சந்தை ஆதிக்கம் மற்றும் போட்டி நிலை. ஒரு தொழில்துறையில் தலைவர்கள் பெரும்பாலும் தங்கள் லாபத்தை வலுப்படுத்தும் அளவிலான நன்மைகளை அனுபவிக்கிறார்கள். ஏன் அகழி முதலீடு வேலை செய்கிறது? அகழி நிறுவனங்களில் முதலீடு செய்வது நிலையான, நீண்ட கால வருமானத்தை வழங்க முடியும், ஏனெனில் அவை போட்டியை தடுத்து அதிக லாபத்தை பராமரிக்கின்றன. பொருளாதார மந்தநிலையிலும் கூட அவை தொடர்ந்து வளர்கின்றன. அவை வலுவான பணப்புழக்கங்களை உருவாக்குகின்றன, இதனால் அவை நிதி ரீதியாக நிலையானதாகின்றன. வாரன் பஃபெட் பிரபலமாக கூறினார், முதலீட்டிற்கான திறவுகோல் ஒரு தொழில் சமூகத்தை எவ்வளவு பாதிக்கும் அல்லது அது எவ்வளவு வளரும் என்பதை மதிப்பிடுவது அல்ல. மாறாக எந்தவொரு நிறுவனத்தின் போட்டி நன்மையையும், எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நன்மையின் நீடித்த தன்மையையும் தீர்மானிப்பதாகும். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.